டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. காங்கிரஸின் செல்வ பெருந்தகை ராமதாஸோட சந்திப்பு என்னவா இருக்குன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆக்சுவலி அவங்க சந்திச்சதை சாதாரண நிகழ்வா கடந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் திமுக கூட்டணியில் இருக்காரு. ராமதாஸ் எங்க போக போறாரு அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காரு. ஆனால் ரீசன்ட் டைம்ல திமுக சைடு ராமதாஸ் வருவாருன்ற மாதிரி சமிக்கைகள் தெரியுது. ஸோ அதுக்கான சந்திப்பா இல்லை மற்ற விஷயங்களை பேசுறதுக்காக இருந்ததா? பாமகவை பொறுத்தவரையில் இது தற்காலிக சண்டை தான். தகப்பனுக்கு மகனுக்குமான சண்டை தற்காலிகமானது என்று எல்லாரும் நம்பி கொண்டு வந்த போது வாரம் வியாழக்கிழமை சந்திக்கிறார் செய்தியாளர்களை. தொடர்ச்சியாக சந்திக்கிறார். அது என்ன வாரம் வியாழக்கிழமை சந்திக்கிறார். வியாழக்கிழமை சந்தை கூட்டுறது மாதிரி அவர் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்திக்கிட்டே இருக்கார். இந்த சந்திப்பின் வழியாக அன்புமணிக்கு ஆளுமை பண்பு கிடையாது, தலைமை பண்பு கிடையாது. அரசியலில் சரியான கூட்டணியை அவர் அமைக்கிறதுக்கு அவருக்கு எதுவுமே கிடையாது. அரசியலில் அன்புமணி ஒரு தற்குறி என்கிற நிலைமைக்கு அந்த அரசியல் போய் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தத்தான் நான் வந்திருக்கேன். அதனால் பழைய ஆட்கள்லாம் என் பின்னாடி வந்துட்டாங்க. மக்கள் என் பின்னாடி தான் இருக்கிறாங்க. கட்சியினுடைய அமைப்பு விதிகள் என்ன சொல்லுதுன்னா, நிறுவனருக்கு தான் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லுது. அதனால் நீங்கள் ஆடிட்டர் குருமூர்த்தியிலிருந்து அத்தனை பேர் பார்ப்பதற்கு பின்பு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. யாருமே ஒரு அரசியல் தலைவராக மூத்த தலைவராக இருக்கிற ஒருவரை சும்மாதான் பார்த்தேன் உடனே அவருக்கு உடல்நலம்லாம் நல்லா தான் இருக்கார், நினைவு மங்காமல் தான் இருக்கார். அதனால் அவர் சொல்லிட்டார். முதல்ல கூட அவர் தொடக்கத்தில் கூட 2026 வரைக்கும்னாரு. ஆனால் அடுத்து என்ன பண்ணாரா, என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் தான் தலைவர்ன்ட்டார். அப்போ அவர் ஏறத்தாழ எப்படி ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக இருந்தாரோ, கலைஞர் நினைவு மங்குகிற வரைக்குமே அவர் தான் தலைவராக இருந்தார், நினைவு பிறழுகிற வரைக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார். அந்த நிலைமை தான் இங்கேயும் இருக்க வேண்டும் என்று ராமதாஸ் பகிரங்கமாகவே பேச ஆரம்பித்தார். அதனால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் என்று நம்பப்பட்டவர்கள் பல பேர் அப்படி அல்ல, நடைமுறையில் அப்படி சாத்தியம் இல்லை. ராமதாஸ் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வதற்கு தயாராக இல்லை. அன்புமணி பொது மேடைகளில் கூட பகிரங்கமாக மன்னிப்புலாம் கேட்குறாரு, நேரில் வரமாட்டேங்கிறார். நேரில் மன்னிப்பு கேட்டால் தானே, நீங்கள் பொது மேடையில் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு மேடை நாடகம், அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நேரடியாக அவர் அந்த இடத்துக்கு வரவே இல்லை, அவர் இடத்துல சரணடையவே இல்லை. அவர் சொல்கிறத கேட்டுக்கிறேங்கிற இடத்துலையே அவர் இல்லை. டயலாக் மட்டும் பேசிட்டு அவர் கட்சியில் நீக்கிறால பூரா நான் சேர்க்குறேங்க, இவர் சேர்க்குறால பூரா அவர் நீக்கிறேங்கிறது என்று ஒரு நிலைமை ஆய்வு. ஓகே, தமிழ்நாட்டு அரசியலிலே எதிரும் புதிருமாக 2 அணிகள் உருவாகும். அப்போ இந்த சந்திப்பு கூட்டணிக்காக தான். அது திமுகவுக்கு ஆதரவான பல கருத்துக்களை அவர் தொடர்ந்து சொல்றார். ஒரு மூத்த தலைவராக இருக்கிறவர் தமிழ்நாட்டு அரசியலிலே அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரா, தன்னுடைய சொந்த மகனாலேயே தனிமைப்படுத்தப்பட்டு என்கிற நிலைமை இருக்கிற போது அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாரு, எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறாரு என்பதை நேரில் சந்திப்பது அப்படின்னு ஒரு முடிவை செல்வ பெருந்தகை பல தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க. உதாரணத்திற்கு பண்ருட்டி வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய சொந்த அண்ணன் திருமால் வளவன் என்று சொல்லக்கூடியவர் அவரை சந்தித்தார். பண்ருட்டி வேல்முருகனை எதுக்கு பாமக விட்டு தூக்கி அடிச்சாங்க அப்படின்னா, அன்புமணி தலைவராக வருவதற்கு அவர் ஒரு போட்டியாளராக விடக்கூடாது, ஒரு ஆளுமை மிக்கவராக இருக்கிறாரு, பேச்சாற்றல் மிக்கவராக இருக்காரு, செயல்பாட்டாளராக இருக்கிறாரு, களப்பணி செய்யக்கூடியவராக இருக்காரு. இப்போ இவர் ஒரு இணையான தலைவரை இப்போ தலைமை பண்போடு உருவாகிறாரு. அப்போ அன்புமணிக்கு அந்த தலைமை பண்பு இல்லைனாலும் இவர் தலைவராக வந்துடக்கூடாது என்பதற்காக தான் பண்ருட்டி வேல்முருகனை கடந்த காலத்திலே திருப்பி அனுப்பினார்கள். அந்த கட்சியை விட்டு அவர் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார், அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார் என்று பொய்யான குற்றச்சாட்டுக்களையெல்லாம் உருவாக்குனாங்க. அவர் இப்போ தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் வேறொரு வாழ்வுரிமை, தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் நடத்தி அவர் வேறொரு களத்தில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறியவர்கள் எல்லாருமே பண்ருட்டி வேல்முருகன் கட்சியில் தான் போய் கூட்டமாக இணைகிறாங்க. அப்போ அவருடைய அரசியல் என்பது வட மாவட்டங்களுக்குள் சுருங்கி விடாமல் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்ததுனால அது ஒரு பறந்து விரிந்த அரசியலாக அவர் பயணப்படுறார். அதனால் அவர் ஆளுகிற கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு எதிராக விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கிறார். இந்த சூழலில் ராமதாஸ் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அவர் திமுகவுக்கு வர விரும்புகிறாரா? ஓகே, எந்த கூட்டணியிலே இருக்க விரும்புகிறார்? என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்? எதை நோக்கிய நகர்வுக்காக இதை செய்கிறார் என்பதை நேரில் சந்தித்தால் கொஞ்சம் சரியாக இருக்கும். இல்லை சார், இப்போ இந்த சந்திப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், திருமாவளவன் எப்படி ஒத்துப்பார்? திருமாவளவன் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார், கொள்கை தான் எனக்கு முதன்மையானது, கூட்டணிக்காக நான் கொள்கையை விட்டு தர மாட்டேன்
பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியிலே நான் ஒரு நாளும் இடம்பெற மாட்டேன். அதே மாதிரி பாஜக இருக்கிற கூட்டணியிலையும் நான் இடம்பெற மாட்டேன். இந்த இரண்டு கட்சிகளுமே மதவெறியையும் சாதி வெறியையும் தூண்டக்கூடிய மோசமான அமைப்புகள். இந்த ரெண்டு அமைப்பு இருக்கக்கூடிய கட்சியில் ஜனநாயகத்தை போற்றக்கூடிய விசிகா இருக்கார். அது தெளிவாக சொல்லிட்டார். அதனால் ராமதாஸ் அவர்கள் திமுகவிற்குள் வர வேண்டிய சூழல் வந்தால் நான் அந்த சூழல்ல இருந்து நான் வெளியேறிடுவேன் அவர் பகிரங்கமாக சொல்லிட்டார். அப்படி வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஒரு வேளை வந்தால் அவர் தனித்து போவார்னு சொல்ல முடியாது. அவர் வந்து என்ன செய்வார்னா இடதுசாரிகளையோ அல்ல வேறு சில போராட்ட ரீதியான அரசியல் கட்சிகளுக்கோ அவருடைய தலைமையில் அவர் சில பேரை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அப்படித்தான் மக்கள் நல கூட்டணியே உருவானது. ஆனால் மதச்சார்பற்ற அரசியல் என்று வருகிற போது திமுகவை கழித்து விட்டு தமிழ்நாட்டில் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸே கிடையாது, ஒரு மாற்று சக்தின்னு ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே திமுகவோடு முரண்படுகிறவர்களுக்கு அதை விட ஒரு சேஃபான இடமாக அதிமுக எப்பவுமே இருந்திருக்கு. இப்போ அதிமுக பாஜக இப்போ அதிமுக என்ன வந்துச்சுன்னா அதிமுக என்பது வந்து அதிமுக என்பது போய் அமித்ஷா திமுகங்கிறது போய் அடமான திமுகவை அடமான வச்சுருக்காங்க. மீட்கிறாங்களா இல்லையானே தெரியல. அப்போ இது அவங்க நிலைமையே மோசமாக இருக்குது. அவங்களுக்குள்ளேயே தலைவர்களுக்குள்ள சண்டை, தென் மாவட்டங்கள் முழுக்க கட்சி காலாவதியாகி கிடக்கிறது. அப்போ இது கொங்கு மண்டலத்தின் கட்சி என்று ஒரு பக்கம் அவங்க வந்து அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் வலிமையான இயக்கமாக அதிமுக இருந்தால் தான் மாற்று சிந்தனையே வரும். அப்போ இந்த கூட்டணியை உடைக்க வேண்டாம் என்பதில் திமுக உறுதியாக இருக்கு. திமுக வந்து ஒருபோதும் திருமாவளவனை விட்டு கொடுக்காது. அப்புறம் ஏன் இந்த சந்திப்பு சார்? இந்த சந்திப்பு வந்து எப்போவுமே என்ன நடக்கும்னா அரசியலில் கூட்டணி பேரத்திற்கு சில எதிர்மறையான விஷயங்கள் வந்து பயன். எங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லையா, நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் கேட்குற இடத்துல இருக்கோமா, நீங்கள் கொடுக்குற தொகுதியை ஏற்றுக்கொள்ளணுமா, யாருக்கு பயம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா. அதான் யார் ஒரு உதாரணத்திற்கு வந்து சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து நாங்கள் கூடுதல் தொகுதி கேட்போம் என்று சொன்னாங்க. திருமாவளவனே சொல்லியிருக்காரு. விசிகாவிலேருந்து வன்னியரசு சொன்னார் நாங்கள் 50 தொகுதிகள் கூட கேட்போம் வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து என்ன எதை காட்டுகிறது அப்படின்னா, நாங்கள் வந்து பழைய மாதிரி நீங்கள் 6 சீட்டு கொடுக்குறது குறைந்தபட்ச லெவலில் தான் நீங்கள் நிற்கணும், நீங்கள் கிழிச்ச கோட்டில் நாங்கள் நிற்கணுங்கிற இடத்துல நாங்கள் இல்லை என்று அவங்க வந்து கூட்டணியினுடைய தலைமைக்கு அவங்க வந்து நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நேரத்தில் அக்ரிமெண்ட் ஆகிற நேரத்தில் போய் பேரம் பேச முடியாது. கூட்டணி பேரத்திற்கு வேறு சில எதிர் முகாமில் இருக்கக்கூடிய தலைவர்களின் சந்திப்பு என்பது எப்போவுமே உதவக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு கல்லில் 2 மாங்காய், சும்மா ஒரு பயமுறுத்துற மாதிரி மூத்த தலைவரை சந்திப்பது என்பது ஒன்று. இன்னொரு பக்கம் கூட்டணி பேரத்திற்கான வாய்ப்பை வந்து வேறு சில வாசல்களை திறக்க முடியுமா என்கிற வாய்ப்பையும் பரிசோதித்து பாருங்க சார். இப்போ இதில் ராமதாஸோட கருத்து ஒன்றா இருக்குது, அன்புமணி ராமதாஸ் கருத்து ஒன்றா இருக்குது. அவங்களே இப்போ என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரியல. அதிமுகவில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, அதிமுக பாஜகன்றனால. அப்போ திமுக சைடு தானே வர போகிறாங்கன்ற மாதிரி தானே இருக்குது. இல்லை, நம்ம அரசியலில் வந்து எல்லாமே வந்து ஒரு புள்ளியில் வந்து நின்றுவிடும் நம்ம நம்ப முடியாது. இப்போ விஜய் கூட்டணி ஆட்சி தான், நான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு வந்து விஜய் சொன்னார்ல. விஜய் இருக்கிற தெரு பக்கம் எந்த கட்சியாவது போச்சா? ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட போனது மாதிரி எனக்கு தெரியும். இனிமே போகுமா என்னவோ தெரியல. யாருமே போகலையே. இனிமே என்ன போகிறது? இது சொன்னதற்கு நாங்கள் வரவேற்கிறோம், விஜய் வரவேற்கிறோம் அப்படின்னு யாராவது போனாங்களா? ஆனால் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவோட முன்னணி தலைவர்கள் எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க விஜய்க்கு. அன்புமணி ராமதாஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. வெறும் நடிகர் அப்படின்றத தாண்டி வந்துட்டு உங்கள் அரசியல் பயணம் தொடரட்டும், வெற்றி பெற வாழ்த்துகிறோம், சாதிக்க விரும்புகிறோம், இந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா. அப்போ ஓப்பனாக கூப்பிடுறாங்கல்ல பாஜகலையும். இல்லை, அதாவது பிறந்த நாள் வாழ்த்தையெல்லாம் நீங்கள் வந்து அரசியல் கூட்டணிக்கான அச்சாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதிமுக சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்லல. அதாவது விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு ரோல் மாடல் எம்ஜிஆர். எம்ஜிஆர் போல நம்ம அரசியலில் வந்து வெற்றி பெற வேண்டும், அதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் கட்சி வேண்டான்றார். இல்லை, எம்ஜிஆர் கட்சி வேண்டும், ஆனால் எம்ஜிஆர் நான் தாங்கிறார். எடப்பாடி எம்ஜிஆர் ஆக முடியாது. அதான் அமித்ஷாவே சொல்லிட்டு எம்ஜிஆருக்கான கண்ணாடியவோ தொப்பியவோ கூட போட்டு பார்த்தாங்க, எடப்பாடிக்கு அது பொருத்தமாக இல்லை. ஆனால் விஜய் வந்து கெட்டப் சேஞ்சில் வந்து கரெக்டாக இருப்பார். அதனால் ஒரு வசீகரம் இருக்காது விஜய்க்கு. வந்து ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, அவர் போகிற திசையெல்லாம் வந்து ஒரு பெரும் கூட்டம் திரளுகிறது, இளைஞர் படை திரளுகிறது. அந்த இளைஞர் படையை வந்து திரட்டக்கூடியது வந்து காசு இல்லாமல் திரட்டக்கூடிய, வட்ட செயலாளர் வச்சு ஆள் கூட்டிகிட்டு வராமல் திரட்டக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கிறது. அப்போ அவர் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு மாற்று சக்தியாக வரணும்னா அதிமுக கூட்டணியோடு பயணித்தால் மட்டும்தான் அவருக்கு சாத்தியம். நாங்கள் தனிச்சு போட்டின்னு அவர் சொன்னார்னா ஒரு உற்சாகமாக வந்து ஒரு தேர்தலை சந்திக்கலாம். அதில் ரிசல்ட் பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் ஜனநாயகன் 2 தான் நடிக்கணும், வேற இன்னொரு படப்பிடிப்புக்கு தான் போகும். அப்போ அரசியலில் அவருக்கு எந்த உத்தரவாதமும். அதிமுக அதுக்கு இடம் கொடுக்குமா சார் அந்த விஷயத்தை? அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை. அவர் வந்து விஜயோட நடத்திய பேச்சுவார்த்தை இல்லை சார். இப்போ பாஜகவை நம்பி போன அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லையான்றது டவுட் ஆயிடுச்சு இப்போது. அப்படின்னும் போது அதிமுக வெளியே வந்து இப்போ தாவேகா கூட சேர்ந்து இப்போ நீங்கள் பவன் கல்யாண் மாதிரி ஒரு துணை முதலமைச்சர் அந்த கேட்டகரியில் கூட வரலாம் இல்லையா?
இல்லை அவர் துணை முதலமைச்சருக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை விஜய். முதலமைச்சர் தான் 2.5 வருஷம் நான் ஆட்சியில் இருக்கேன், 2.5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருங்க என்று அவர் வந்து ஒரு இணையான இடத்த தான் அவர் கேட்குறாரு. ஆனால் இந்த டீலிங் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி சொன்னாலே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதை பழிச்சதே கிடையாது இது வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இரட்டை தலைமைன்னு எதையாவது காமிச்சேன்னா 2 பேரையும் சேர்த்து காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு சாத்தியமே கிடையாது, நிறைய இருக்கு. அதனால தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை தான். தன்னுடைய தகுதியை உணரணும். இப்போ பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ தான் இருக்கான். நீ எதுக்கு இந்த கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறாரு? என்ன இணையான சக்தியா? அதிமுகவுக்கு இணையான சக்தியா? ஒன்றுமே கிடையாது. விஜய் தன்னுடைய சக்தியை நிரூபிக்காதவர். அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்பது ஒரு கற்பனை வாக்கு வங்கி தான் இருக்குது. 20% சொல்கிறேன் அப்படின்னு வாங்கி வந்ததை சொல்கிறாங்க. 20%க்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? 20% தான் அதிமுகவே இருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ அதிமுகவுக்கு நிகரான கட்சி அது தமிழக வெற்றி கழகம். அவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்கா? கிளை செயலாளராவது போட்டிருக்காங்களா? ஒன்றிய செயலாளர் ஃபுல் பண்ணியிருக்காங்களா? எல்லா இடத்துலையும் வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? செயல்பாட்டாளர் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா ஆட்கள் இருக்காங்க. ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பூத்தி ஏஜென்ட்டுக்கான ஒரு கூட்டம் போட்டப்பைய சினிமா டிக்கெட் எடுக்க வந்தவங்க மாதிரி கெட்டமாடு மாதிரி செம்மறி ஆடு மாதிரி செஞ்சாங்களா இல்லையா? ஒருத்தனும் பாதி பேர் 17 வயசுக்காரன் 15 வயசுக்காரன்லாம் பூத்தி ஏஜென்ட்டுக்கு ஓட்டு போட தகுதி இல்லாதவர்கள் கூட உள்ள நுழைஞ்சாங்கல்ல. அப்போ இன்னும் ரசிகர்கள் என்கிற இடத்துல இருந்து கட்சியினுடைய தொண்டர்கள் மக்களால் விரும்பக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இன்னும் வந்து விஜய் கட்சிக்காரன் இன்னும் மாறலை. அதனால் கொள்கை, கோட்பாடு, செயல்பாடு, நடைமுறை திட்டங்கள் அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அதுக்கு இன்னும் வந்து சேரலை விஜய். இல்லைன்னா சாம்ராஜ்யத்தில் இருக்காங்க. ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக மாறிட்டு இருக்குல்ல தாவேகா. இல்லை, தவிர்க்க முடியாத கட்சிங்கிறது என்னன்னா இளைஞர் சக்தி இருக்கிறனால அப்படி நம்ம அப்படி சொல்லலாம். ராமதாஸ் வந்து பிறந்தநாள் வாழ்த்தை தாண்டி இப்போ அரசியல் வாழ்த்து சொல்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசா இருக்குல்ல. ஒரு காலத்தில் அவர் தான் சொன்னார் சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரபலங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்வதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அதிசயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி வந்து கூட்டணி ஆட்சியிலே வந்து பங்கு கேட்பது பாஜக கேட்பது எவ்வளவு தவறோ அதை விட பல மடங்கு தவறு வந்து விஜய் வந்து ஆட்சியில். 2 பேருமே அதிமுகவை பார்த்து சிங்கம் படுத்துருச்சுரா சுண்டலி வந்து மச்சாமரை கொண்டாடலான்ற மாதிரி ஒரு மோசமான முடிவில் தான் இருக்கிறாங்க. அதிமுகவின் பலவீனத்தை பாஜக பயன்படுத்த பார்க்கிறது, விஜயும் பயன்படுத்த பார்க்குறாங்க. 2 பேரும் பயன்படுத்த பார்க்கிற போது அதிமுக மேலும் வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அதை நோக்கி அவங்க தனித்தன்மையை உறுதி செய்து கட்சியினுடைய கட்டமைப்பை உறுதி செய்து அவங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணங்களை செய்கிறதன் மூலமாக கட்சி கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்தாமல் தவறான கூட்டணியிலே வந்து அதிமுக பாஜக பக்கம் போனாலும் சரி, வேறு எந்த திசைகளில் போனாலும் அவங்களுக்கு பின்னடைவை தான். ஓகே, இல்லை பாமக எந்த முடிவு எடுப்பாங்கன்றது தெரியாதுல்ல. இல்லை, பாமக வந்து 2 அணிகளாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. 2 அணி என்பது இப்போ நடைமுறையில் இன்னும் ராமதாஸ் அணி, அன்புமணி ராமதாஸ் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அன்புமணி வந்து தனி கட்சி தொடங்குவாரா அல்லது வந்து இந்த கட்சியை வந்து விட்டு விடாமல் வந்து பொறுமையாக செயல் தலைவராக இருப்பதற்கு சம்மதிப்பாரா? அது எதை நோக்கி போகுங்கிறது. ஆனால் திமுகவுக்கு தேவை இருக்கா சார்? பாமக கூட்டணி தேவை இல்லை. திமுக வந்து ஏற்கனவே திமுகவினுடைய தலைவர் சொல்லிட்டாரு, நாங்கள் கேட்ட பூட்டிட்டோம், பஸ் ஃபுல்லாக யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால திமுக கூட்டணி நிறைவான கூட்டணியாக இருக்குது, திடீர் கூட்டணியாக இல்லை. ஏன் மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கல? அது திடீர் கூட்டணி. திடீர் கூட்டணியே அரசியலில் நம்ப மாட்டாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் சேரும்னு அதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போ பாமக வேறு வழியே இல்லை, இங்கே தான் போயாகன்ற மாதிரி போயிடுவாங்களான்னு கேட்கு. இல்லை, அதற்கு மாற்று ஏற்பாடு இருக்கதா என்பது அவங்க. ஆனால் அவருடைய சமூக வாக்கு வங்கி வலிமையாக இருக்கும் பட்சத்தில் மாற்று ஏற்பாட்டுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? ஏன்னா மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி கடந்த காலத்தில் தனித்து போட்டியிடுவதற்கான முயற்சி அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து தனித்து போட்டியிடுவதற்கான முயற்சியில் சீமான் இருக்கிறார், விஜய் இருக்கிறார், ஏற்கனவே அன்புமணி இருந்தார், பாமக இருந்தது. அப்போ இந்த மாதிரி தனித்து போட்டியிட வேண்டும், மாற்று அரசியலுக்கான முகமாக நம்ம மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஓர் அணியில் திரண்டால் மக்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவங்களோட பர்சன்டேஜ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் போட்டியிட்டாலும் பெரிய அதிரடியான திருப்பத்தை வந்து உருவாக்க முடியும். திமுகவுக்கு வந்து பிரகாசமான ஒரு வலிமையான வாய்ப்பு வந்து இவங்களுடைய சண்டைனாலே அது இருக்குது. ஒரு பக்கம் நலத்திட்டங்களால் இருக்குது, இன்னொரு பக்கம் இவர்கள் போடுற சண்டைனால இருக்குது. அதனால் இவர்கள் வலிமை பெறாத வரைக்கும், ஒரு குடையின் கீழ் இவர்களால் ஒன்று திரள முடியாத வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் 2.0வுக்கு எந்த ஆபத்தும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.